நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தக்காளி விலை குறைந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் தக்காளியை சாலையில் கொட்டி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் தக்காளி சாகுபடி பிரதானமாக உள்ளது. இந்த நிலையில் தற்சமயம் கடந்த சில வாரங்களுக்கு முன் 14 கிலோ கொண்ட பெட்டி தக்காளி சுமார் 600க்கு மேல் விற்பனையான நிலையில் தற்பொழுது 4 மடங்கு விலை குறைந்து 150 வரை விற்பனையாகிறது. தினசரி சந்தையில் மொத்த விற்பனை கமிஷன் மண்டிகளில் கேரளா வியாபாரிகள் மட்டுமில்லாமல் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகளும் தக்காளி வகைகளை கொள்முதல் செய்து வந்தனர். ஆனால் தற்பொழுது தேவையான தக்காளி மற்றும் காய்கறிகள் தற்பொழுது கர்நாடகா மாநிலம் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிடைப்பதால் அதே நேரத்தில் உள்ளூர் தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தக்காளி விலை இந்த பயில் கடும் விலை சரிவை சேர்ந்துள்ளது. தற்போது தக்காளி கிலோ ரூபாய் 6க்கும் குறைவாக விற்பனை ஆகிறது. அறுவடை செலவுக்கும் போக்குவரத்து செலவுக்கும் கட்டுப்படியாக விலையாக உள்ளதால் விவசாயிகள் குப்பையோடு குப்பையாக தக்காளியை கொட்டி வருகின்றனர். எனவே நீண்ட நாள் கோரிக்கையான தக்காளி பழங்களை அரசை கொள்முதல் செய்ய வேண்டும். தக்காளி பழம் இருப்பு வைக்க குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என இந்த விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.